பிரைஸ்லாம் கர்த்தர் பிரியமானதே பிள்ளைகளே, இந்த நாள் வேத வசனம் தியானமெல்லாம் பார்த்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அநேக நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா போதனைகளை ஓமை மூலமாக தான் போதிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை மூலயமா விளக்குறாரு. அதை பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு 7 விதவை இருக்கிறாங்க. அந்த அம்மா போய் அந்த பட்டணத்தில் இருக்க ஒரு நியாயாதிபதிட்டு போய் தன்னுடைய காரியங்களை எதிராளிக்கு தனக்குள்ள பிரச்சனையை போய் அந்த நியாயாதிபதி இடத்துல போய் ரொம்ப அடிக்கடி போய் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த அந்த நியாயபதி எப்படிப்பட்டவன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கும் பயப்பட மாட்டானா, மனுஷனையும் மதிக்க மாட்டானா. ஆனால் அந்த அம்மாவை வழி இல்லாமல் அந்த பட்டணத்தில் இருக்க நியாயபதிட்ட போய் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போய் இந்த அம்மா என்ன பண்ணுவோம் சொல்லிக்கிட்டே இருக்குங்களாம். அது வெகு நாள் ஆகியும் அந்த நியாயபதி எதுவுமே செய்யலையாம். அந்த நியாயபதியே சொல்கிறான், இந்த அம்மா ஓயாமல் வந்து என்னை தொந்தரவுப்படுத்துகிறாங்க, நான் இந்த அம்மாவுக்கு ஏதாவது நீதி செய்யணுமேன்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருக்கு பயப்படாதவனுடைய கர்த்தருக்கு பயப்படாதவன் மனுஷனை மதிக்காத அவன் மனசே இறங்குது. ஓயாமல் தொல்லை பண்ணுறாங்க, எதாவது எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நியாயப்படி சொன்னதை பாருங்கள், எப்படி அவன் கடவுளுக்கும் பயப்படாதவன் மனுஷனுக்கு அவன் மனசே மாறும்போது நீ கர்த்தருடைய பிள்ளையாக்கி நீங்கள் இரவும் பகலை நோக்கி நீங்கள் கூப்பிடுற விஷயத்தில் நான் நீடிய பொறுமையாக இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனான்னு சொல்கிறார். அதுபோல் எப்படி அந்த 7 விதவை ஓயாமல் போய் தன் காரியத்தை போய் அந்த நியாயாதிபதி இடத்துல போய் சொல்லி ஏதாவது எனக்கு செய்வான்னு சொல்லி அந்த அம்மா சோர்ந்து போகாமல் வெகு நாள் வரைக்கும் அந்த அம்மா நியாயமே செய்யலையாம். ஆனால் அந்த அம்மா சோர்ந்தே போகலையாம். போய் தன் காரியத்தை சொல்கிறாங்களாம். இதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி சோர்ந்து போகாமல் அந்த அம்மா போய் தன் காரியம் அந்த பிரச்சனை தீர்ற வரலையும் அவன் கேட்குறானோ கேட்கலையோ டெய்லி போய் தன் காரியத்தை அந்த அம்மா போய் எப்படி சொல்லி அந்த கடவுளுக்கு பயப்படாதவன் மனுஷனுக்கு பயப்படாத அவன் மனசே மாறுற அளவுக்கு அந்த அம்மா போய் எப்படி அந்த தொந்தரவு படுத்துட்டோ, இந்த நாள் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் தொந்தரவு பண்ணுறவங்களா இருக்கணும். ஒரு காரியம் நடக்கிறவங்களே, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக உங்ககிட்ட வரேன், இந்த காரியத்துக்காக வாரேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இரவு பகலை நோக்கி கூப்பிடுறீங்களே, உங்க காரியத்துல நியாயம் செய்யாமல் இருப்பேனா எப்படி செய்யாமல் இருப்பேன்றாரு. அந்த கல்லான மனசே கரையும் பொழுது நான் இறக்க நிறைந்தவராச்சே, மனதுருக்க நிறைந்த தேவனாச்சே, கர்த்தருடைய இறக்கத்து முடிவே இல்லைங்களா. அப்படியேப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்க எந்த காரியத்தையாவது குறித்து ஆண்டவர்கிட்ட கேண்டி கொண்டே இருக்கீங்களா? வெகு நாள் ஆயிடுச்சா? கவலையப்படாதீங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்க காரியத்தை நீதி செய்வாரு, நியாயம் செய்வாரு. அந்த பட்டணத்துல நியாயாதிபதி மனசு இறங்கி காரியத்தை நடப்பிக்கும் பொழுது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஆராதிக்கிறீங்க, இரக்கமுள்ள ஆராதிக்கிறீங்க, மனதுருக்கமுள்ள ஆராதிக்கிறீங்க, கண்டிப்பா உங்க காரியத்தை நியாயம் செய்வாரு. இந்த வசனத்தின்படி நீங்க தியானம் பண்ணுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.